மரியாதையா எலி குஞ்ச ஒப்படைச்சிரு. உன் மூஞ்சுக்கு கென்னுன்ற பேரு சூட்டாவல. உனக்கு இந்த பேரு பிடிச்சிருக்கா? ஓ கருண் கிறுக்கு கூமுட்ட. என் மூஞ்சி மேலே விட்டுட்டியா? எரும மாடு குட்டி கொஞ்சம் இரு. என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு? உன் லுக்க பார்த்தா அந்த பேய அலறி அடிச்சு ஓடிடும். பாட்டிக்கு பசங்கன்னா சுத்தமா பிடிக்காது. சோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. இந்த பேரியரை மறந்தே போயிட்டேன். உனக்கு ஒரு நாள் இருக்குடி. பத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? திரும்ப இப்படி ஆனா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவேன். நான் தான் இருக்கேன்லடா. சோடா புட்டி இப்ப நீ உள்ளவா மட்டும் இல்லாம உன் மண்ட பக்க செம காமெடியா இருக்கு. மாத்த போறேன், கதவை மூடு. ஓ சரி சரி மாத்திக்கோ. Dress மாத்திர போய் கெட்டியா பாக்குறேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சோ எலி குஞ்சு அந்த கிழவி கிட்டியா இருக்கு. இருந்தா தானே பாக்குறதுக்கு. அந்த கிழவி என்ன சொன்னானா, உன்னோட எலி குஞ்சு எடுத்துக்கிட்டு அவ உன்னை சபிச்சுட்டாலாம். அது எனக்கும் தெரியும். அதை காட்டுறா. அடையாளம் இதுதான். நான் உனக்கு காட்ட மாட்டேன். அதான் அடையாளத்தை கொத்தா புடிங்கிட்டாங்க. பேசினதுக்கு அப்புறமா தான் நம்ம ரெண்டு பேருடைய சிந்தனைகளும் வேற வேறன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பழையபடி நீ என்ன கண்டுக்காமலேயே இருக்கலாம். என்னடா தம்பி, ஏதாவது பேசு, சொல்லு. பைத்தியம். என்னது? போன போதுன்னு விட்டா உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது. நீங்க செஞ்ச சத்தியத்தை நீங்களே மீறிட்டீங்க. கொடுத்துருங்க. எல்லாரும் ஏன் அதே கேக்குறாங்க? எக்ஸ்ட்ராவா உன்கிட்ட ஒண்ணு தொங்கிட்டு இருக்கோம். கேக்குற பாரு கேள்வியா? முதல்ல அந்த ஏலியனை என்ன பண்றது? என்ன? சச்சி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப வித்தியாசமானவன்னு தெரியும்ல. அடேங்க, இன்னொரு வாட்டி அப்படி சொன்னா உன்னை உண்மையாவே கொன்ற வேண்டாம். நான் நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உன்னை விட்டேன்னு வையே. பாருடா. ஒருவேளை இது அந்த காஜு புடிச்ச கிழவியோட சக்தியா இருக்குமோ? போன்றா புட்டி, அப்படிதான் போட்டு தாக்கு. ஒரு கை பாத்துருவோம். இதுக்கு மேல முடியாது. பார்க்க நல்லாதான் இருக்கு. ரைட்டு வத்தா. மிஸ் ஆயா